டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல முக்கியமா ஒரு டாபிக் இருக்கு, அதுதான் பாலிட்டி. அந்த பாலிட்டியில நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது முதல்ல முக்கியம். அந்த பாலிட்டியுடைய ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நம்ம தெளிவா படிக்கணும். பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு எளிமையான டாபிக், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜி மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், ஈஸியா மாணவர்களால் அதை கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த பாலிட்டியில முதல் டாபிக்கான இந்திய அரசியலமைப்பு வரலாற்று பின்புலம் அப்படின்னா என்ன? இந்திய அரசியலமைப்பு இது ஒரு டாபிக். ஆமா, இந்திய அரசியலமைப்புனா என்ன? இப்போ நம்ம நாடு மத்திய அரசால ரூல் பண்ணப்படுது. நம்ம நாடு பல மாநிலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. மாநிலங்கள் மாநில அரசால ரூல் பண்ணப்படுது. அப்போ இந்த மாநிலங்களை மாநில அரசு ரூல் பண்ணணும், மத்தியில ஒரு மத்திய அரசு இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை சொல்லுதா இல்லையா? அந்த விதிமுறையை சொல்லுறதுக்கு ஒரு புத்தகம் தேவையா இல்லையா? அதுதான் இந்த அரசியல் அமைப்பு. எதுக்காக இது ஒரு புத்தகமா வச்சிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு அப்படிதான் இருக்கும், ஆனா ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஆட்சியாளர்கள் மாற மாற அவங்களுக்கு என்ன தேவை? வழிமுறைகள் தேவை. சோ அதுக்கு என்றைக்குமே அந்த நிலையான வழிமுறையை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு. ஆனா ரெண்டாவதா பார்த்துக்குவாங்க வரலாற்று பின்புலம். இந்த அரசியலமைப்பு தொடங்குறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு எங்கிருந்து தோன்றியது, அந்த வரலாற்றினுடைய பின்புலம் என்ன, அதைதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? வாசனை பொருட்கள் தேவை. சோ லேண்ட் ரூட் என்ன ஆயிடுச்சு, பிளாக் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை? இன்னொரு ரூட் தேவை. அது எந்த ரூட் அப்படின்னா கடல் ரூட். சோ அங்கிருந்து வந்தவங்க யாரு? முதல்ல போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், இங்கிலாந்து பிரிட்டிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாருமே வந்தாங்க. ஆனா இந்தியால கிட்டத்தட்ட ஒரு 250 இருந்து ஒரு 300 வருடங்கள் இந்தியாவை நிலைய ஆண்டவர்கள் யாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள். அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த 300 வருட ஆட்சியில அவங்க இந்தியாவை எப்படி ரூல் பண்ணாங்களோ அதன் அடிப்படையில தான் இந்திய அரசியலமைப்பு தோன்றியது. அப்போ அந்த வரலாற்று பின்புலம் யாருடன் தொடர்புடையது அப்படின்னா ஆங்கில ஆட்சி இந்தியாவில் எப்படி நடந்து அதனுடைய தொடர்புடையது. அதுதான் அவங்க எப்படி ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்க எப்படின்னா ஒரு நிலையான புத்தகத்தை வச்சு ரூல் பண்ணல. பிரிட்டிஷ்ல எப்படி அவங்க ரூல் பண்ணாங்களோ, பிரிட்டிஷ்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுவாங்க, அந்த சட்டத்தின்படி ரூல் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த சட்டத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணுவாங்க. அதுல ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா அந்த குறைய அடுத்த சட்டத்தின் மூலமாக தீர்வு செய்வார்கள். இதுதான் என்ன அப்படின்னா அவங்களுடைய ரூல். அந்த ரூலை தான் அவங்க இந்தியாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முதல்ல அவங்க எப்போ வந்தாங்க, எப்படி இந்தியாவில் அரசியலமைப்பு தோன்றியது, ஒரு சிறிய விஷயத்த நம்ம இதுல பார்க்கலாம். முதல்ல பாருங்க, பட்டய சட்டம். என்ன பட்டய சட்டம் அப்படின்னா கிபி 1600 பிரிட்டிஷ் மகாராணி பிரிட்டிஷாரும் இந்தியாவுக்கு கூட என்ன பண்ணுங்க, வணிகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிபி 1600 டிசம்பர் 31 என்ன பண்றாங்க அப்படின்னா எலிசபெத் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற கம்பெனிக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் யார் ரூல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஜஹாங்கீர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. தாமஸ் மன்ரோ என்ன பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட பெர்மிஷனை வாங்கி முதல்ல பிரிட்டிஷினுடைய வணிக தளத்தை சூரத்துல அமைக்கிறாரு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து ஆட்சியாளர்களுக்கு இடைப்பட்ட பகை உணர்வை தன்னுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கு மிக முக்கியம், அவங்களுக்கு திவானி ரைட்ஸ் கிடைச்சது. திவானி ரைட்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1765 திவானி ரைட்ஸ் வந்துச்சு. இந்த திவானி ரைட்ஸ் 1565 வந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு வார் 1764 நடந்த பக்சார் வார். இந்த திவானி ரைட்ஸை கொடுத்தவர் யாரு? அன்றைய முகலாய அரசர் ஷா ஆலம். ஷா ஆலம் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? பிரிட்டிஷுக்கு கொடுத்தாரு. திவானி ரைட்ஸ்னா முதல்ல என்ன? வருவாய் அதிகாரமும் குடிமை நீதி அதிகாரமும், ரெவென்யூ அண்ட் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் தான் வருவாய். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோ, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது உனக்கு அதிகாரம் இருக்கு. அப்ப 2 அதிகாரத்தையும் கொடுத்துட்டாங்க. எங்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா வங்காளத்துல கொடுத்தாங்க.
பீகார்ல கொடுத்தாங்க, ஒடிசால கொடுத்தாங்க. இப்படி 3 இடங்கள்ல கொடுக்குறாரு. யாரு? ஷா ஆலம். இங்க இருந்துதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை பிடிக்கிறாங்க. அடுத்து சிப்பாய் கழகம் 1858ல சிப்பாய் கழகம் வருது. இது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சிப்பாய் கழகத்திற்கு பிறகு இந்தியாவில பிரிட்டிஷ் ஆட்சி முறையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் மகாராணி நேரடியாக இந்தியாவை வந்து ரூல் பண்றாங்க. சிப்பாய் கழகத்தின் மூலமாக பிரிட்டிஷாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு உயிரிழப்பு, பொருட்சேதம், பொருளாதார சேதம் ஏற்படுறதுனால பிரிட்டிஷ் அரசும் சரி மகாராணியும் சரி இனிமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ண வேண்டாம், நாங்க ரூல் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அடுத்து எம்.என். ராய் 1934ல இவர் யார் அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை, அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிற வேர்டை சொன்னவரை யார் அப்படின்னா அந்த எம்.என். ராய் தான். இவர் தான் சொல்றாரு இந்தியாவுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும். அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் என்ன பண்ணணும், இந்தியாவுக்கான அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல 1938ல நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு, பாரத பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1938ல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு தனி அரசியலமைப்பு இருக்கணும், அந்த அரசியலமைப்பு இந்தியர்களால் உருவாக்கப்படணும், எந்த ஒரு வெளிநாட்டவர்களும் இதை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, பிரிட்டிஷுடைய தலையீடு இதுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நம்மளுடைய நேரு. ஓகே, அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபை. அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1946. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்ட கேபினெட் மிஷன். 3 பேர் இதுல இருந்தாங்க. ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் இருந்தாரு, பிரதிக் லாரன்ஸ் இருந்தாரு, அண்ட் அலெக்சாண்டர் இருந்தார். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேபினெட் மிஷன் பிளான், 2வது உலக போரின் போது இந்தியாவுக்கு வந்து என்ன பண்றாங்க, கேபினெட் மிஷன் பிளான், அதாவது இந்தியாவுக்கு ஃபியூச்சர் அரசியலமைப்பு உருவாக்கலாமா அப்படிங்கிற காரணத்தோடு இந்தியாவுக்கு வராங்க. இந்த கேபினெட் மிஷன் பிளானை யார் ஏத்துக்கிறா, ஐஎன்சியும் ஏத்துக்கிறது, முஸ்லீம் லீக்கும் ஏத்துக்கிறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை 1946ல உருவாக்கப்படுது. ரொம்ப முக்கியம், அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்கிறாங்க. அடுத்து நடைமுறை. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனாங்க. இது நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. இதுதான் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம். இதுல இருந்து இந்த வரலாற்று பின்புலத்துல நான் சொன்னேன் பிரிட்டிஷ் வந்து எப்படிலாம் சட்டம் பாஸ் பண்ணி ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்க, பொதுவாக இதை 2 காலகட்டங்களா பிரிக்கலாம். என்ன காலகட்டம் அப்படின்னா 1773ல இருந்து 1858. இன்னொரு காலகட்டம் 1858ல இருந்து 1947. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த 2 காலகட்டத்துல இந்த காலகட்டத்தினுடைய பேர் வந்து கம்பெனி ஆட்சி. இந்தியாவில பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 58க்கு பிறகு சிப்பாய் கழகம், மகாராணி டைரக்டா ரூல் பண்றாங்க. அப்ப அதுக்கு பேரு மகாராணி ஆட்சி, மகாராணியினுடைய ஆட்சி. அப்ப இந்த காலகட்டத்துல சில சட்டங்கள் இந்தியாவுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏத்துனாங்க. இந்த காலகட்டத்துல சில சட்டங்களை என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் ஏற்றுனாங்க. பட் வந்து இது கம்பெனிக்காக ஏற்றப்பட்டது, இது மகாராணிக்காக ஏற்றப்பட்டது. ஆனா இரண்டையும் இயக்குறது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்றம். பாருங்க இதுல எந்தெந்த சட்டங்கள் இருந்துச்சு. ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1773 நமக்கு ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சா? அடுத்து திருத்த சட்டம், அமெண்டிங் ஆக்ட் 1781. அடுத்து பிட் இந்தியா சட்டம் 1784. ஒழுங்குமுறை சட்டம் 1773, திருத்த சட்டம் 1781, பிட் இந்தியா சட்டம் 1784. இது போக 4 பட்டய சட்டம் கொண்டு வந்தாங்க. பட்டய சட்டம் 4. அது என்னென்ன சட்டம்லாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு, சட்டம்
1791. அப்போ ஒழுங்குமுறை சட்டம், திருத்த சட்டம், பிட் இந்தியா சட்டம், அதுக்கப்புறம் சட்டம் 1791. இது போக 4 பட்டய சட்டங்கள் இருந்துச்சு. என்னலானா 1793 பட்டய சட்டம், 1813 பட்டய சட்டம், 1833 பட்டய சட்டம், 1853 பட்டய சட்டம். இப்படி 4 பட்டய சட்டங்கள் இருந்துச்சு. இந்த சட்டம் தான் கடைசியா வந்த பட்டய சட்டம். இந்த சட்டத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி முடிஞ்சு மகாராணியினுடைய ஆட்சி வருது. சோ அப்ப மகாராணியினுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம், கிட்டத்தட்ட ஒரு 3 கவுன்சில் சட்டங்கள் இருந்துச்சு. அது என்னலாம் அப்படின்னா 1761, 1792, சரி 1861, 1892, 1909. அதன் பிறகு இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947. இத்தகைய சட்டங்கள் இந்தியாவுல வந்துச்சு. இந்த சட்டங்கள் மூலமா தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவை ரூல் பண்ணாங்க. ஒழுங்குமுறை சட்டத்துல தொடங்கி இந்திய சுதந்திர சட்டம் வரைக்கும் வந்திருக்கு. சட்டத்துல ஒவ்வொரு விதமும் பார்த்துக்கிட்டே குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல சட்டம் மாறி இருக்கு. இந்த சட்டத்துல இருந்த நிறைய குறைகளை இந்த சட்டம் தீர்த்து வச்சுச்சு. இப்படி ஒவ்வொரு சட்டமா கொண்டு வந்து இந்தியாவை என்ன பண்ணாங்க, கடைசியா இந்தியாவுக்கு சுதந்திர சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. இனிமே இந்த சட்டத்தை பத்தி நாம என்ன பண்ணலாம், 1 by 1 பார்க்கலாம். சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 1773. இந்த ஒழுங்குமுறை சட்டம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ் கம்பெனி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்கு இந்தியாவுக்குள்ள வராங்க, ட்ரேட் பண்றதுக்கு வராங்க. அந்த ட்ரேடு தானே அவங்களுக்கு வந்து சிறப்பு உரிமையை கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் மகாராணி தன்னுடைய பட்டயத்தின் மூலமாக கொடுத்தாங்க. அந்த சிறப்பு உரிமையை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சிறப்பு உரிமையை வந்து மீறல், அந்த சிறப்பு உரிமையை வந்து மீறிட்டாங்க. இரண்டாவது, எதுக்காக அந்த சிறப்பு உரிமை மீறப்பட்டுச்சு? ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, 1767 இந்திய விவகாரங்கள்ல தலையிடுறாங்க. காரணம் என்ன, 1765 திவானி அப்படிங்கிற உரிமையை ஷா ஆலம் கொடுக்குறாரு. இந்திய விவகாரங்கள்ல தலையிடுறாங்க. தலையிட்டதுனால என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா, லஞ்சம் லஞ்சம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வருது. அதாவது இந்திய விவகாரங்கள் அவங்க தலையிட்டதுனால கம்பெனி விவகாரங்கள்ல வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டு கம்பெனி நிர்வாகம் மிக மோசமான நிலைமைக்கு போனதா சொல்றாங்க. மூணாவது, இந்த இரட்டை அரசாங்க முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு 1767 இருந்து 1772 வரைக்கும். இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, வங்காளத்தினுடைய கவர்னரா இருந்த ராபர்ட் கிளைவ் அவர்கள். அவர் தான் வங்காளத்தினுடைய கவர்னரா இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்துல இரட்டை முறை கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த இரட்டை முறையில தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இரட்டை அரசாங்க முறையில தான் இந்த கம்பெனி வந்து தன்னுடைய சிறப்புரிமையை மீறாங்க, கம்பெனிகளுக்குள்ள லஞ்சங்கள் உருவாக்கப்படுது. அடுத்து மிக மோசமான ஒண்ணு, 1772 பஞ்சம், ஒரிசால மிக மோசமான ஒரு பஞ்சம் ஒரிசா வங்காள பகுதிகளில் ஏற்படுது. பிரிட்டிஷ் கம்பெனி நிர்வாகத்துல இருந்தாலும் அவங்க இந்த பஞ்சத்தை கண்டுக்கவே இல்லை. இதனால மக்கள் வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்கு மேல ஒரு விதமான வெறுப்பு வந்துடுச்சு. ஏன்னா மன்னர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கினாங்க. ஆனா பிரிட்டிஷ் கம்பெனி எந்த விதமான சலுகைகளையும் வழங்கல. அதனால மக்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக நல்ல ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. அந்த வெறுப்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க சம்பாதிச்சிட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னா, பிரிட்டிஷுடைய பிரதமராக இருந்த நார்த் பிரபு தெரிய வருது. அவர் உடனே என்ன பண்றாரு, சும்மா இவங்களால என்ன பண்ண முடியாது, விடக்கூடாது, என்ன பண்ணணும், இவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. யாரை ஒழுங்குபடுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கம்பெனியை ஒழுங்குபடுத்தணும். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஒழுங்குபடுத்தணும். நீ இந்தியாவுக்கு உனக்கு வணிகத்துக்கு அனுமதி தந்தா நீ என்ன பண்ற, அங்க போய் ரூலிங் பண்ற. அப்ப நீ ரூல் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணணுமா, பண்ணல. பஞ்சத்தின் போது மக்களை பார்க்கல,
லஞ்சம் வாங்குற, உனக்கு தந்திருக்கக்கூடிய உரிமையை மீறுங்க, இதெல்லாம் பண்றியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நான் என்ன பண்ண போறேன், கட்டுப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அதான் ஒழுங்குமுறை சட்டம் 1773. சோ கட்டுப்பாடு, யார் மீதான கட்டுப்பாடு, இந்திய விவகாரத்துல பிரிட்டிஷ் மீதான கட்டுப்பாடு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் கொண்டு வருது. வரையறை என்ன வரையறை, இந்தியாவுல உங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வரையறுத்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் சொல்லுது. இதுக்கெல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த நிர்வாகத்திற்கான ஒரு அடிக்கல்ல போடுறாங்க. இதுதான் என்ன அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல இருக்கக்கூடிய சில சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பாருங்க. மாற்றம் என்ன மாற்றம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பங்களாதேஷா இருந்துச்சு, சரி வங்காளமா இருந்துச்சு, மெட்ராஸ் இருந்துச்சு, பம்பாய் இருந்துச்சு. இந்த மூணும் தான் இவங்களுடைய மிக முக்கியமான ப்ராவின்சஸா இருந்துச்சு. வங்காளத்துக்கு சரி மெட்ராஸுக்கு ஒரு ஆளுநர் இருப்பாரு, வங்காளத்துக்கு ஒரு ஆளுநர் இருப்பாரு, பம்பாய்க்கு ஒரு ஆளுநர் இருப்பாரு. இவருடைய எல்லை எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இந்த ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. இந்த ஆளுநர்களுக்கு என்ன உண்டு அப்படின்னா தனி உரிமை உண்டு. அவங்களுடைய ஆட்சி பகுதிகளில் மற்ற ஆளுநருடைய அதிகாரத்துல தலையிடக்கூடாது. இப்படிதான் அவங்க இந்த ஒழுங்குமுறை சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. என்ன மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னா, வங்காளத்தின் ஆளுநர் வங்காளத்தின் தலைமை ஆளுநராக மாற்றப்படுறார். யாரு, வங்காளத்துக்கு ஒரு ஆளுநர் இருந்தாரா இல்லை, இப்ப அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா வங்காளத்தின் தலைமை ஆளுநர். வங்காளத்தின் தலைமை ஆளுநர், வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு, லார்ட் வாரன் ஹேஸ்டிங். அவர் எப்படி மாற்றப்படுறாரு, வங்காளத்தின் தலைமை ஆளுநர், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். சோ இப்ப அவர் வந்து யாரு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங். ரொம்ப முக்கியம், வாரன் ஹேஸ்டிங் இந்தியாவின் முதல் வங்காளத்தின் தலைமை ஆளுநர் ஹேஸ்டிங்ஸ். ஓகே, அடுத்து 4 பேர். அது என்ன 4 பேர், முதல்ல வங்காளத்துக்கு ஆளுநருக்கு இவ்வளவு பொறுப்பு தான் இருந்துச்சு. இப்போ இவருக்கு தலைமை ஆளுநர் ஆனதுனால மற்ற ஆளுநர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இவருக்கு வந்துட்டா இல்லையா, அப்ப இவருக்கு பொறுப்பு கூடிடுச்சு. அப்ப இவருக்கு உதவி பண்ணணுமா இல்லையா, அப்ப 4 பேர் கொண்ட ஒரு குழு இவருக்கு உதவுது. இந்த குழுக்கு பேர் என்ன அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குநர்கள் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழு தான் இவருக்கு உதவி பண்ணுது இந்த நிர்வாகத்துல. என இவர் தலைமை ஆளுநராக மாற்றப்பட்டு விட்டார். அடுத்து பம்பாய், மெட்ராஸ். இந்த பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்கள் இப்ப யாருக்கு கீழே வந்துடுச்சு, தலைமை ஆளுநரினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துடுச்சு. நீ தலைமை ஆளுநர் தான் இவங்களை கட்டுப்படுத்த போறாரு. ஆனா இவங்களுக்கு செப்பரேட் ஆளுநர் இருந்தாலும் இவர் சொல்படி இவங்க 2 பேரும் கேட்கணும். அடுத்து தனி தொழில். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இப்ப ரூலிங்க்கு வந்தனால கம்பெனியில இருந்த எந்த ஒரு அலுவலர்களும் தனியாக எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது. காரணம் என்ன, இந்த லஞ்சம் அப்படிங்கிறது இது இருக்கவே கூடாது. அதுக்காக அந்த தனி தொழில் கட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க. அடுத்து வருவாய், குடிமை, இராணுவம். இந்த வருவாய், குடிமை, இராணுவம் வந்து தலைமை ஆளுநருக்கு கீழே இருந்துச்சு. இதை வந்து யாரு கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னா இந்த 4 பேர் கொண்ட குழு இதை கட்டுப்படுத்துறாங்க. அப்ப இயக்குனர் குழுக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கம்பெனியுடைய வருவாய், குடிமை, இராணுவத்தை பத்தி என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தணும். இதை பத்தி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு சொல்லணும். அடுத்து 1774. இது என்ன 1774, முக்கியமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1774 இந்தியாவில ஒரு உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்படுது. அதுவும் எங்க உருவாக்கப்படுது அப்படின்னா வங்காளத்துல உருவாக்கப்படுது. அந்த வங்காளத்துல 1+3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைமை நீதிபதியும் 3 மற்ற நீதிபதிகளும் இருக்காங்க. இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா திரு எலிஜா எம்பே அவர்கள். அவங்கதான் முதல் தலைமை நீதிபதியாக பதவி ஏற்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம். திருத்த சட்டம். திருத்த சட்டம் அப்படிங்கிறது 1781. எதுக்காக இந்த திருத்த சட்டம் வந்துச்சுன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை களைவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை ஒப்படைவு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்படைவு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒப்படைவு சட்டம் அப்படின்னா திருத்த சட்டம் 1781 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒப்படைவு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன திருத்திருப்பாங்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு 5 பாயிண்ட் தான். அந்த 5 பாயிண்டையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமா அந்த உச்ச நீதிமன்றம்னு பார்த்தோமா, அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகார எல்லைக்கு தான் இந்த திருத்த சட்டமே மோஸ்ட்லி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அதிகார எல்லை,
வரம்பு. உச்ச நீதிமன்றத்தினுடைய வரம்புக்குள்ள எதெல்லாம் வராது அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் வரமாட்டார், கம்பெனி ஊழியர்கள் வரமாட்டாங்க, வருவாய் நிர்வாகம் வராது. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்குள்ள என்னதான் வரும்? கவர்னர் ஜெனரலுக்கு விசாரிக்க அதிகாரம் கிடையாதாம், ஊழியர்களுக்கு கிடையாதாம், வருவாய் நிர்வாகம் கிடையாதாம். கல்கத்தால இருக்கக்கூடிய மக்களை மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தால விசாரிக்க முடியும், வேற எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு தனி சட்டம் கொண்டு வந்தாங்களோ கல்கத்தா மக்களை விசாரிக்கிறதுக்கு? இல்ல, சொந்த சட்டமா. அது என்ன சொந்த சட்டம்? ரெண்டு வகையான மக்கள் தான் இருந்திருக்காங்க. ஒருத்தங்க யார் அப்படின்னா இந்துக்கள், இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா இஸ்லாமியர்கள். இந்துக்களை விசாரிக்க இந்து சட்டம், இஸ்லாமிய விசாரிக்க இஸ்லாமிய சட்டம். அதுதான் சொந்த சட்டம். அடுத்து மேல்முறையீடு. என்ன மேல்முறையீடு? இப்ப மாகாணங்கள்ல நீதிமன்றங்கள் இருக்கு, அந்த நீதிமன்றங்கள் கொண்டு வரக்கூடிய தீர்ப்புகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு முறையீடு கொண்டு வர முடியாது. இப்போ நம்மளுடைய நாட்டுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாநிலங்கள்ல என்ன இருக்கு? உயர் நீதிமன்றம் இருக்கு. அந்த உயர் நீதிமன்றம் மேல்முறையீட்டை எங்க கொண்டு போறாங்க? உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போறாங்க. அப்ப அனைத்து உயர் நீதிமன்றங்கள்ல இருந்து வரக்கூடிய மேல்முறையீட்டையும் விசாரிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. ஆனா அன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்ப மேல்முறையீடு உண்டு. இந்த மேல்முறையீடை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கவர்னர் ஜெனரலுக்கு தான் இருக்கு. அடுத்து ஒழுங்குமுறை. மாகாண நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு கிடையாது. மாகாண நீதிமன்றங்களை ஒழுங்குமுறைப்படுத்தும் அதிகாரம் பெற்றவர் கவர்னர் ஜெனரல் தான். அப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகார எல்லைகளை சொன்னதுதான் இந்த ஒழுங்குமுறை சட்டம். அடுத்த சட்டம் பிட் இந்தியா சட்டம். இந்த பிட் இந்தியா சட்டம் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இந்த திருத்த சட்டத்துல இருந்த குறைபாடுகளை கொண்டு வர்றதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. 1784 கொண்டு வந்தாங்க. அது யாரு பிட் அப்படின்னா பிரிட்டிஷ் பிரதமர் வில்லியம் பிட். அவரும் அன்றைய இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்த வாரன் ஹேஸ்டிங்கும் சேர்ந்து கொண்டு வந்ததுதான். பிட்டும் ஹேஸ்டிங்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாஸ்டிங்கும் என்ன பண்றாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்கும் சேர்ந்து இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இது மூலமா இந்த சட்டத்திலையும் ஒழுங்குமுறை சட்டத்திலும் இருந்த சில குறைபாடுகள் நீக்கப்படுது. முதல்ல பாருங்க வேறுபாடு. என்ன வேறுபாடு இருந்துச்சுன்னா, நான் சொன்னேன் கவர்னர் வங்காளத்தினுடைய ஆளுநர் வங்காளத்தின் தலைமை ஆளுநர். அவருக்கு இல்லதான் வணிகமும் இருந்துச்சு, அரசியலும் இருந்துச்சு. இந்த வணிகமும் அரசியலையும் அவரு ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழுவான இயக்குநர்கள் குழு மூலமாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆட்சி புரிந்தார். ஆனா அவருக்கு சுமை அதிகம் தானே, வணிகத்தையும் பார்க்கணும், அதே நேரத்துல உள்நாட்டு அரசியலையும் பார்க்கணும். அப்ப அதை வேறுபடுத்துறாங்க, வணிகத்தை பிரிக்கிறாங்க, பிளஸ் அரசியலையும் என்ன பண்ணாங்க பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த வணிகம் இருக்கா இல்லையா, இந்த வணிகத்தை இயக்குநர்கள் குழுவே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போ இந்த அரசியல்னா என்ன, இராணுவம் மற்றும் வருவாய் பிரிவு அதை புதுசா உருவாக்கப்பட்ட கட்டுப்பாட்டு குழுக்கு கொடுத்துட்டாங்க. வணிக குழுல எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன்? 4 பேர் இருக்குதா சொன்னேன் இயக்குநர்கள் குழுல. கட்டுப்பாட்டு குழுல மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. அந்த 6 பேர்ல 2 பேர் யார் அப்படின்னா, ஒருத்தர் கருவூல வேந்தர். ஏன் கருவூல வேந்தரை வச்சிருக்காங்க? ஏன்னா வருவாய் இங்க வருது. அப்ப அந்த வருவாய் வரும்போது அந்த வருவாய்க்கு என்ன பண்ணணும், ஒரு ட்ரெஷரிக்குள்ள போகுமா? அப்போ ஒரு ட்ரெஷரி ஆபீசர் வேணுமா இல்லையா? அதுக்குதான் என்னது கருவூல வேந்தர் இருக்கார். இது போக அரசு செயலர் ஒருத்தர் இருக்கார். மிச்ச 4 பேரையும் பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுது அப்படின்னா நியமனம் பண்ணுது. அது அவங்களுடைய தனி உரிமை. ஓகே, இது போக 3 பேர் கொண்ட ஒரு ரகசிய குழுவையும் உருவாக்குறாங்க. எதுக்காக? இவங்க ஏதாவது லஞ்சம் பண்றாங்களா, வருவாயில ஏதாவது ஆட்டையை போடுறாங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக ஒரு 3 பேர் கொண்ட ஒரு ரகசிய குழு. இது பிரிட்டிஷோட என்ன இருக்கும் அப்படின்னா தொடர்புல இருக்கும். மற்றவேனா வேற ஒண்ணும் இல்லை, கட்டுப்பாடு குழு கண்காணிக்கக்கூடிய அந்த அரசியல் மற்றும் வருவாய் மற்றும் இராணுவத்தை தான் சொன்னேன். அடுத்து இந்திய உடைமை. இது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்தியாவுல பிரிட்டிஷ் சொன்னேன் வங்காளத்துல சில பகுதி, பம்பாயில சில பகுதி, மெட்ராஸ்ல சில பகுதி, இதெல்லாம் பிரிட்டிஷுடைய ஏரியா தான். ஆனா எங்கேயுமே என்ன பண்ணல அப்படின்னா பிரிட்டிஷுடைய உடைமைக்கு உட்பட்ட பகுதின்னு சொல்லல. ஆனா இந்த சட்டத்துல பிரிட்டிஷ் எங்கெல்லாம் ரூல் பண்றாங்களோ அது என்னது, இந்திய உடைமைக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்பாராத விதமா இந்த சட்டம் தோல்வியை தழுவியது. இனி அடுத்த சட்டமான சட்டம் 1791 பத்தி பார்க்கலாம். திருத்த சட்டம் பத்தி பார்க்கணும். திருத்த சட்டம் அப்படிங்கிறது 1786
அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருத்த சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. பிட் இந்தியா சட்டம் நான் சொன்னேன் தோல்வியை தழுவிடுச்சு. அதனாலதான் உடனடியாக திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. திருத்த சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம நிறைய படிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஆல்ரெடி சட்டம் 1781 படிச்சோம். யாருக்காக படிச்சோம்? உச்ச நீதிமன்றத்தினுடைய வரம்பு எப்படி இருக்கு அதை பத்தி தானே சொன்னாங்க. அதே மாதிரி இந்த திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஒரே ஒருத்தருக்காக தான் மாத்தினாங்க. யாருக்குன்னா காரன் வாலிஸ். பிரிட்டிஷ் அரசாங்கம் காரன் வாலிஸ வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக நியமனம் பண்ண போறாங்க. அப்போ காரன் வாலிஸ் கிட்ட கேட்கும்போது காரன் வாலிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 நிபந்தனைகளை நான் போடுவேன், அதுக்கு நீங்க ஒத்துழைச்சீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தலைமை ஆளுநரா என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அவர் என்ன 2 நிபந்தனைகளை போட்டாரு அப்படின்னு பார்ப்போம். ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா தலைமை ஆளுநரும் நாதான், கவர்னர் ராணுவ தளபதியும் நாதான் அப்படின்னு சொல்றாரு. இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னா எனக்கு கீழே என்ன பண்றாங்க, கவுன்சில் இருக்கு, இயக்குநர்கள் குழு இருக்கு, அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்கள்ல அதை முறியடிக்கக்கூடிய அதிகாரமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு வானளவி அதிகாரத்தை இவர் கேட்கிறாரு. பிரிட்டிஷ் அரசாங்கம் பிட் இந்தியா சட்டம் தோல்வியை தழுவுனதுனால என்ன பண்றாங்க, இந்த சட்டத்தை திருத்தி கவர்னர் ஜெனரலான காரன் வாலிஸுக்கு அவர் கேட்ட 2 நிபந்தனைகளையும் கொடுக்குறாங்க. இதுதான் பிட் இந்தியா சட்டம், திருத்த சட்டம் 1786. அடுத்து சாசன சட்டம் 1793. இதுல இருந்து சாசன சட்டமான பட்டய சட்டம் ஆரம்பிக்குது. சாசன சட்டம்னு சொல்லலாம் அல்லது பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லலாம். சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, வங்காளத்தினுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தவர் யார் அப்படின்னா ஜான் ஷோர் பிரபு. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற போது பிரிட்டிஷ், அதாவது யூரோப்ல ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னா ஒரு சைடு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நெப்போலியன் போனபார்ட் இருக்காரா இல்லையா? அந்த நெப்போலியனுடைய எழுச்சி பிரிட்டிஷ் முக்கியமா எங்க இருக்கு அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கு. இது பிரிட்டிஷுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. அடுத்து 1806 பெர்லின் ஆணை அப்படிங்கிற ஒரு ஆணை யூரோப்ல கொண்டு வராங்க. 1807 மிலன் அப்படிங்க பெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணை. இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணை வருது. இந்த 2 ஆணைகளும் பிரிட்டிஷுடைய பொருட்கள் ஐரோப்பால இறக்குமதி செய்வதற்கு மிகப்பெரிய அளவுக்கு தடை விதிக்கிறாங்க. இது பிரிட்டிஷ் வர்த்தகர்களுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கு. பிரிட்டிஷ் அரசாங்கத்தும் இது எதிர்பாராத ஒரு இரக்கமாக அது பார்க்கப்படுது. அடுத்து அபின் வர்த்தகர்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா கடுமையான பிரிட்டிஷ் பொருளை இறக்குமதி யூரோப்ல பண்ணணும் அப்படின்னா சில கடுமையான விதிகளை விதிச்சாங்க. அதே நேரத்துல பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் சைனாவோட என்ன பண்ணாங்க அப்படின்னா அபின் ஏற்றுமதியை பண்ணாங்க. புரிஞ்சா? இது போக பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த வர்த்தகர்கள் ஆண்டுக்கு 5 லட்சம் பவுண்டுகள் 5 லட்சம் பவுண்டுகளை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இது போக பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கவர்னர் ஜெனரல், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உறுப்பினர்கள், இராணுவ தளபதிகளை நியமனம் பண்ணணும் அப்படின்னா பிரிட்டிஷ்ல அரசர் இருந்த அரசர், அரசு இருந்த அரசு இவங்களுடைய ஒப்புதலை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அடுத்து இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விரிவாக்கம். என்ன விரிவாக்கம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது காரன் வாலிஸுக்கு என்ன பண்ணாங்க, 2 நிபந்தனைகளை அவர் விதிச்சாரு, அதை கொடுத்தாங்களா இல்லையா? இது காரன் வாலிஸுக்கு மட்டும் இல்ல, எதிர்காலத்துல வரக்கூடிய வங்காளத்தினுடைய எல்லா தலைமை ஆளுநர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நீட்டிப்பு. என்ன நீட்டிப்பு அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்துல மதராஸ் மற்றும் பம்பாய் மாகாணங்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துச்சு? பிரிட்டிஷுடைய வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துச்சா இல்லையா? அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, நீட்டிச்சுட்டாங்க. முற்றுரிமை. என்ன முற்றுரிமை அப்படின்னா இனி அடுத்த 20 வருஷத்துக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியா கூட வணிகம் பண்ணும், வேறு எந்த பிரிட்டிஷ் கம்பெனி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த முற்றுரிமையை 20 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. அடுத்து இந்திய வருவாய் கட்டுப்பாடு குழுன்னு ஒரு குழு பார்த்தோமா இல்லையா? இந்தியாவினுடைய வருவாய்த்துறை மற்றும் இராணுவத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்களா இல்லையா? அந்த கட்டுப்பாட்டு குழு அவங்களுக்கான வருவாயை இது இந்திய வருவாயில இருந்துதான் கொடுக்கணும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பிரிப்பு. என்ன பிரிச்சாங்க அப்படின்னா பிரிட்டிஷுடைய மிக முக்கியமான பிரிப்பு அப்படிங்கிறது
நிதித்துறை இருந்து நீதித்துறை பிரிக்கப்பட்டது. வருவாய்த்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிச்சுட்டாங்க. இந்த பிரிப்பு நடந்துச்சு. அடுத்து சாசன சட்டம் 1813. சாசன சட்டம் போது ஹாஸ்டிங் பிரபு வங்காளத்தினுடைய கவர்னரா இருக்கிறாரு. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு சட்டம். முற்றுரிமை கிடையாது. அப்படின்னா என்ன, அடுத்த 20 வருஷத்துக்கு இந்தியாவு கூட வர்த்தகம் பண்றதுக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மட்டும்தான் அனுமதி இருந்துச்சு. இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் கிடையாது, வேற எந்த ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியும் இந்தியா கூட வணிகம் பண்ணலாம். அந்த முற்றுரிமையை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா படைச்சிட்டாங்க. ஆனா சைனா கூட தேயிலை வணிகம் பண்றதுக்கு யாருக்கு அனுமதி கொடுத்தாங்க? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மட்டும்தான் முற்றுரிமை கொடுத்தாங்க. அடுத்து ஈவுத்தொகை. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வணிகம் பண்ணுங்க, அந்த வணிகத்தின் மூலமாக உங்களுடைய பங்குதாரருக்கு உங்களுடைய தொகையில இருந்து 10.5% என்ன பண்ணுங்க, ஈவுத்தொகை நீங்க கொடுங்க, மிச்சத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதாவது பொறுப்பு அதிகரிக்கிறாங்க. அடுத்து இறையாண்மை. இறையாண்மை என்ன சொல்றது அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் ரூலிங்ல இருந்தாலும் இந்தியாவின் மீது இறையாண்மை கொண்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அப்படிங்கிறத இந்த சாசன சட்டம் சொல்லுது. அடுத்து கிறிஸ்தவ மத போதகர்கள் இந்தியாவுல நன்னோக்கத்துடன் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த சட்டத்துலதான் வழிகோலுது. அதுக்கப்புறவு மேற்கத்திய கல்வி. இந்தியர்களுக்கு மேற்கத்திய கல்வியை கொடுக்கணும். ஏன், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தாச்சு, நிறைய இடங்களை பிடிச்சாச்சு, எங்க இருக்கிறாங்க, வணிகர்கள்ல இருந்து ஆட்சியாளர்களா மாறிட்டாங்க. இனி பிரிட்டிஷை ரூல் பண்ணணும் அப்படின்னா பிரிட்டிஷ்ல இருந்து அவ்வளவு அலுவலர்கள் இறக்குமதி பண்ண முடியாது. அப்ப இந்தியர்களுக்கு கல்வி கொடுத்து இந்தியர்களை பிரிட்டிஷ் கீழே வேலை பார்க்க வச்சு என்ன பண்ணணும், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்தியாவுல கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதன் மூலமா மேற்கத்திய கல்வியை இந்தியர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறவு தண்டித்தல். இது யாருக்கு அதிகாரம் கொடுக்குது அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள். உள்ளாட்சி அரசாங்கங்கள் வரி விதிக்கலாம். வரி விதிக்கும் போது யாராவது வரியை கெட்டல அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் வரியை கெட்டாம இருக்கிறதுக்காக அந்த வரி மீறல் நடைபெறும் போது அவங்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க. அப்ப இதுதான் என்னன்னா சாசன சட்டம் 1813. அடுத்த சாசன சட்டம் 1833 பத்தி பார்ப்போம். சாசன சட்டம் 1833. இந்த சாசன சட்டம் யாருடைய யோசனையில உதித்தது அப்படின்னா ஜேம்ஸ் மில் அவர்கள், இவர்களுடைய யோசனையில தான் இந்த சாசன சட்டம் வந்துச்சு. இந்த சாசன சட்டம் எதை கடைசியா சொல்லுது அப்படின்னா மைய அதிகாரம். மைய அதிகாரம்னா என்ன, வங்காள ஆளுநர் தலைமை ஆளுநரா இருக்காரு, அவர் தான் எல்லா ஆளுநர்களையும் கட்டுப்படுத்துறாரு, அவர் சொல்றதான் எல்லா ஆளுநரும் கேட்கணும். 10 ஆளுநர்கள் எடுக்கக்கூடிய முடிவை முறியடிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அவருக்கு இருந்துச்சு. அது கடைசியா இந்த சட்டத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த சட்டங்கள்ல மற்ற மாகாணத்தினுடைய ஆளுநர்களுக்கு அவங்களுடைய அதிகாரம் திருப்பி தரப்பட்டுச்சு. அதுதான் அந்த மையத்துவத்தின் கடைசி அதிகாரம், சென்ட்ரலைசேஷனுடைய கடைசி விஷயம் இந்த சாசன சட்டம், இந்த சார்ட்டர் ஆக்ட் 1833 தான் இருக்கு. அடிமை முறை. இந்த சட்டத்தின் அடிப்படையில 1843 இந்தியாவில் அடிமை முறையை ஒழிச்சுட்டாங்க. இனி இந்தியாவில் அடிமையே இருக்கக்கூடாது, யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சிறப்பம்சம். மாற்றம். என்ன மாற்றம்? வேற ஒரு மாற்றமும் இல்லை. கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறவர் எங்க வங்காளத்தின் தலைமை ஆளுநராக யார் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். எந்த சட்டம்? 1783. இங்க கொஞ்சம் மாற்றுறாங்க. என்ன மாற்றுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய பல பகுதிகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே வந்ததுனால அன்னைக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வங்காளம் இருந்துச்சு, பம்பாய் இருந்துச்சு, மெட்ராஸ் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. உத்தரப்பிரதேஷ் வந்தாச்சு, சிந்து வந்தாச்சு, பஞ்சாப் வந்தாச்சு, ஏகப்பட்ட பகுதிகள் வந்ததுனால வங்காளத்தின் தலைமை ஆளுநருக்கு ஒரு பதவி உயர்வு. என்ன உயர்வு அப்படின்னா இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற பெயர். வங்காளத்தின் தலைமை ஆளுநர் இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படுது. முதல் இந்தியாவின் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர். சட்ட உறுப்பினர். இவருடைய நிர்வாக குழுல முதல்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சட்ட உறுப்பினர் உள்ள வராது. அவர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே. இவர் தான் இந்திய கல்வி முறைக்கு அடித்தளமிட்டவர். இந்தியர்களுக்கு கல்வியை ஆங்கிலத்துலதான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். இதன் அடிப்படையில தான் ஆங்கில கல்வி முறை இந்தியாவில் வந்துச்சு. அடுத்து
தடை வேலை. என்ன தடை வேலை அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்குள்ள இந்தியர்களை வேலைக்கு கொண்டு வரணும், அதுக்குதான் கல்வி முறையை கொண்டு வராங்க. அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவானது, ஜாதி அடிப்படையில, மத அடிப்படையில, நிற அடிப்படையில, வம்சாவளி அடிப்படையில வேலைகளை தடை பண்ணக்கூடாது, அப்படிங்கிற எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பறிப்பு என்ன பறிச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன், இதுதான் மையத்துவத்தின் கடைசி. அப்ப என்ன பறிச்சாங்க? பெங்கால்ல இருக்கக்கூடிய தலைமை ஆளுநருக்கு தான் இந்தியா ஃபுல்லா சட்டம் இயற்றுவதற்கான பிரத்யோக உரிமையை கொடுத்தாங்க. அப்போ வங்காளமா இருக்கட்டும், அப்போ மெட்ராஸா இருக்கட்டும், பாம்பேயா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஆளுநருக்கு என்ன கிடையாது? சட்ட உரிமைகள் இல்லை. அவங்களிடம் இருந்து சட்ட உரிமைகள் பறிக்கப்பட்டது. அடுத்து வணிகமா வந்தவங்க, பிரிட்டிஷ் உள்ள வணிகம் பண்ண வந்தாங்க. ஆனா வணிக குழுவா இருந்தவங்க நிர்வாக குழுவா மாறினாங்க. எப்படி? கமர்ஷியலுக்காக உள்ள வந்தவங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறிட்டாங்க. இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுல முழுமையா அவங்க கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்திய மயமாக்கம். இங்க ஒரு சிறிய முயற்சி எடுக்கப்பட்டது. குடிமை பணி தேர்வை இந்திய மயமாக்குறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனா கட்டுப்பாட்டு குழுன்னு ஒண்ணு படிச்சோமா இல்லையா, அவங்களுடைய தீவிர எதிர்ப்புனால இதை நிறைவேற்ற முடியவில்லை. அடுத்து போன 1813 சட்டத்துல என்ன பண்ணோம்? மத போதகர்கள் இந்தியாவுக்குள்ள போய் என்ன பண்ணலாம்? எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கு அதிகாரம் கொடுத்துச்சு. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னை, பம்பாய், வங்காளம் இந்த பகுதிகளில் ஆயர்களை நியமனம் பண்ணலாம். அதாவது சர்ச்சை உருவாக்கி அந்த சர்ச்சில் ஆயர்களை நியமனம் பண்ணி அது மூலமா மதத்தை என்ன பண்ணலாம்? பரப்பலாம் அப்படிங்கிற அதிகாரம் இங்க கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து சாசன சட்டம் 1853. இதுதான் சாசன சட்டத்திலே கடைசி சட்டம், கடைசி அத்தியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தவர் டல்ஹவுசி பிரபு, வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்த டல்ஹவுசி பிரபு அவர்கள் தான் சாசன சட்டம் 1853 இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தவர். ஸோ சிறப்பம்சம் என்ன? சிறப்பம்சம் அப்படின்னா பிரிச்சாங்க. என்ன பிரிச்சாங்க அப்படின்னா, வணிகத்தையும் நிர்வாகத்தையும் இதுல பிரிச்சுட்டாங்க. வணிகம் தனியா நடக்கணும், நிர்வாகம் தனியா நடக்கணும் அப்படிங்கிறது இங்க பிரிக்கப்பட்டுச்சு. சட்டமன்ற கவுன்சில், கவர்னருக்கு கீழே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 4 பேர் கொண்ட இயக்குநர்கள் குழுவும் 6 பேர் கொண்ட கட்டுப்பாட்டு குழுவும் இருந்து பார்த்தோம். இப்போ புதுசா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 6 பேர் கொண்ட ஒரு சட்டமன்ற கவுன்சிலை உருவாக்குறாங்க. எதுக்காக? இந்தியா ஃபுல்லா சட்டம் இயற்றக்கூடிய அந்த பிரத்யோக உரிமை யாருக்கு இதுல கொடுக்கப்பட்டுச்சு? இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த சட்டம் இயற்றதுக்கு ஒரு அமைப்பு வேணுமா இல்லையா? அந்த அமைப்பு தான் இந்த சட்டமன்ற கவுன்சில். மொத்தம் 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த 6 உறுப்பினர்கள்ல 2 பேரை இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் நியமனம் பண்ணுவாரு. 4 உறுப்பினர்களை பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை ஆளுநர் ஒருத்தரை நியமனம் பண்ணுவாரு, பம்பாய் ஆளுநர் ஒருத்தரை நியமனம் பண்ணுவாரு, வங்காளத்தினுடைய ஆளுநர் ஒருத்தரை நியமனம் பண்ணுவாரு, ஆக்ராவினுடைய ஆளுநர் ஒருத்தரை நியமனம் பண்ணுவாரு. அப்போ இங்க என்ன தெரியுது? இந்த மையத்துவம் அப்படிங்கிறது இங்க என்ன பண்ணப்படுது அப்படின்னா, மையத்துவம் அதிகார பரவலாக்கத்துக்கு மாற்றப்படுது. ஏன்னா இது வரைக்கும் அதிகாரம் யாருக்கு தான் இருந்துச்சு? கவர்னர் ஜெனரலுக்கு தான் இருந்துச்சு. ஆனா அவருடைய குழுவிலேயே இப்ப 4 கவர்னரும் தங்களுக்கான உறுப்பினர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நியமனம் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இவங்களுடைய வேலை என்ன? இந்தியாவுக்காக சட்டம் இயற்றது. அப்போ இவரும் இந்த சட்டமன்ற கவுன்சில் இருக்கா, இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு எப்படி சட்டம் இயற்றினாங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கான சட்டத்தை இவங்க ஏற்றுவாங்க. ஆனா இந்த சாசன சட்டம் 1853 மாற்றக்கூடிய அதிகாரம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தான் இருக்கு, இவங்களுக்கு கிடையாது. இந்த சாசன சட்டத்திற்கு உட்பட்டு இவங்க இந்தியாவுக்கான சட்டத்தை ஏற்றலாம். குடிமை பணி இங்க இந்தியமயமாக்கணும், பட் கட்டுப்பாட்டுக்குள்ளுடைய எதிர்ப்பு இருந்துச்சு. பட் இங்க குடிமை பணி டிபி மெக்காலே அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு என்ன பண்ணப்பட்டுட்டு இந்தியமயமாக்கப்பட்டது. ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை தெளிவா 2 வகையா பிரிச்சுட்டாங்க. என்னதுன்னா, உடன்பாட்டு குடிமை பணி, உடன்பாடற்ற குடிமை பணி. அது என்ன உடன்பாட்டு குடிமைப்பணி? உடன்பாட்டு குடிமைப்பணி அப்படின்னா உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய குடிமைப்பணி அதிகாரிகள். உடன்பாடற்ற குடிமைப்பணி அப்படிங்கிறது
தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய குடிமைப்பணி அதிகாரிகள். உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளை சாசன சட்டத்தின் அடிப்படையில கொண்டு வருவாங்க. உடன்பாடற்ற குடிமைப்பணி அதிகாரிகளை வேறு ஏதாவது சட்டத்தின் மூலமாக கொண்டு வரலாம், அல்லது இந்த சட்டமன்ற கவுன்சில் இயற்றக்கூடிய சட்டத்தின் மூலமாக கொண்டு வரலாம். இந்த சட்டமன்ற கவுன்சில் தான் இந்தியாவுக்கு சட்டம் இயற்றும் போது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறிய பாராளுமன்றம். ஏன் சிறிய பாராளுமன்றம்? பெரிய பாராளுமன்றம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இந்த சாசன சட்டத்தை மாற்ற முடியும். சிறிய பாராளுமன்றம் இந்த சாசன சட்டத்திற்கு உட்பட்டு இந்தியாவுக்கு சட்டம் இயற்ற முடியும். அடுத்து நீட்டிப்பு. என்ன நீட்டிக்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே என்ன பண்ணும், இனிமே இந்தியாவில் ஆட்சியை தொடரும், வேற எந்த கம்பெனிக்கும் அந்த உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. வங்காளத்துக்கு தனி ஆளுநர் உருவாக்கப்படுறாரு. ஏன் வங்காளத்துக்கு தனி ஆளுநர்? ஏன்னா 1773 சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வங்காளத்தின் ஆளுநர் வங்காளத்தின் தலைமை ஆளுநரா இருந்தார். அப்போ வங்காளத்தின் ஆளுநர் தலைமை ஆளுநர் போஸ்டிங்ல இருந்தார். இப்ப அந்த தலைமை ஆளுநர் இந்தியாவின் தலைமை ஆளுநர் ஆகினதுனால வங்காளத்துக்கு ஒரு ஆளுநர் தேவையாகதான் வங்காளத்துக்கு ஒரு ஆளுநர் நியமிச்சிட்டாங்க. வங்காளத்துக்கு ஆளுநர் நியமிச்சதுனால வங்காளத்துல இருந்து ஒரு உறுப்பினரை எங்க கொண்டு வர முடியுது, சட்டமன்ற கவுன்சிலுக்கு கொண்டு வர முடியுது. அப்ப இதுதான் என்ன அப்படின்னா கம்பெனி ஆட்சியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டங்கள். என்னென்ன சட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம்? ஒழுங்குமுறை சட்டம் 1773, திருத்த சட்டம் 1781, பிட் இந்தியா சட்டம் 1784, சட்டம் 1786, சாசன சட்டம் 1793, சாசன சட்டம் 1813, சாசன சட்டம் 1833, சாசன சட்டம் 1853 படிச்சோம். இதுதான் கம்பெனியின் ஆட்சி. 1858க்கு அப்புறம் பெரும் புரட்சி நடந்துச்சு, இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அதை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.